compared to other schools, our students are very disciplined, very cultured. But what I say was, culture background வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம லாங்குவேஜில் போராடணும்னு அவசியம் இல்லை. நம்ம லாங்குவேஜ் கம்யூனிகேஷனில் சூப்பர் ஸ்மார்ட்டாக இருந்துட்டு, கம்யூனிகேஷனில் ஸ்மார்ட்டாக இருந்துட்டு, கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது நம்மளோட ஸ்கூலை வந்து பல மடங்கு அவங்களோட உயர்த்தும். இந்த குழந்தையோட வாழ்க்கையை வந்து உயர்த்தி காட்டக்கூடிய இது வந்து நம்ம ஸ்கூலில் இருக்குது. ஏற்கனவே கல்ச்சர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, கம்யூனிகேஷன், இது எல்லாமே இனிமேல் சூப்பராக நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், அது எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட அப்பார்ட் ஃப்ரம் ஆல் யோர் ஒர்க், யோர் டைமிங், எங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்த ஓரியன்டேஷன் வந்த பேரண்ட்ஸை கொஞ்சம் உங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப டைமுக்கு வந்துருந்தாலும் நாங்கள் லேட்டாக தான் ஆரம்பிப்போம். பட் இனிமேல் நம்ம டைமுக்கு போய்க்கலாம், எல்லாமே வந்து ஃபோக்கஸ்டாக போகலாம். அன்னை சொன்ன மாதிரி பசங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. 2 கையை தட்டினால சவுண்டு வரல, நான் ஒரு கையிலேயே என்னால் சவுண்டு கொண்டு வர முடியும்னு அவன் சொல்லிடுவான். இந்த தடவை நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தடவை அவங்க கையை தட்ட வேணாங்கிறாங்க. டீச்சர்ஸ் நாங்கள் ஒரு கை, பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு கை, நாம் 2 பேருமே சேர்த்து தட்டினோம்னா அவன் லைஃப் எங்கேயோ போயிடும். 2 தட்டு இப்படி தட்டிக்கலாம், 2 தட்டு இப்படி தட்டிக்கலாம். Actually, so to start with, our topic for today's orientation is partnership for success. So partnership is nothing but we அவ்வளோதான், ஒரே வீட்டில் முடிச்சிடுறேன். நீங்கள் நாங்கள் 2 பேர் சேர்ந்தது தான் பார்ட்னர்ஷிப். ஏன்னா இதனால வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு எனக்கு தெரியாது. இனிமேல் நம்ம போகிறதுனா லாஸ்ட் இயர் என்னோட லாஸ்ட் இயர் என்னோட ஓரியன்டேஷனில் வந்து நான் அகாடமிக் பிளானிங் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எப்படி நம்ம அகாடமிக்ஸ் கொண்டு போக போகிறோம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் அதுக்கான எல்லா சோர்ஸும் ரெடி பண்ணியாச்சு. ஜாயின் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹவ் வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் த லாஸ்ட் ஓரியன்டேஷனோட பிளான். ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் ஓரியன்டேஷன் வராதவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் கிவ் அ வெரி ஷார்ட் glimpse of what we discussed in the previous orientation. So shift in academic curriculum and planning is our first paragraph. My last orientation, that is my first orientation with the parents. Okay. So next slide. So இது old curriculum pattern ஒரு இது மேப் கொடுத்துருக்கோம். நியூ கரிக்குலம் மாடலுக்கு நம்ம ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். இது லாஸ்ட் வந்தவங்களுக்கு புரியும், இப்போ வராதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் பார் இருக்கிறது வந்து கேஜி, அந்த ப்ளூ கலரில் குட்டியாக இருக்கிறது வந்து கேன் யூ ஸ்பாட் தட் ஸ்மால் யூ கேன் ஸ்பாட் தி ஃபிங்கர்ஸ். தி ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் சைட். எஸ் யூ ஹேவ் டு கம்பேர். சரி, அங்கே பாருங்க, ஓல்ட் கரிக்குலம்ல நான் படித்த காலத்துல அதே தான். ஃபர்ஸ்ட் எல்கேஜியில் லெட்டர்ஸ் படிச்சிருப்போம், யூகேஜியில் வேர்ட்ஸ் படிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் லெசனுக்குள்ளே ஜம்ப் பண்ணியிருப்போம். கரெக்டாக? இது வந்து ஓல்ட் கரிக்குலம். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாம என்ன பண்ணோம், நாம எப்படி படிச்சோம், நம்மளை எப்படி படிக்க வச்சாங்க எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா இப்ப இருக்க குட்டீஸ்லாம் படிக்க வைக்கிறது இட்ஸ் பிக் டாஸ்க், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, அவனை மாற்ற முடியாது, அவன் பிரெயின் இஸ் லைக் கம்ப்யூட்டர், அவன் ரொம்ப எங்கேஜா இருக்கான். நமக்கு அந்த காலத்துல அவ்வளோ ஒரு மொபைல் இல்லை, நமக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, படிச்சுட்டு தான் இருந்தோம். டைம் போர் அடிச்சுன்னா படிக்க ஆரம்பிச்சோமா என்னமோ தெரியல. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவனை மாற்ற முடியாது. we can change only the curriculum pattern. அதனால இதை ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி நாம படிச்சது ஒன்று தான், அதே ஏபிசிடி தான், அப்புறம் அதே வேர்ட்ஸ் தான். சென்டென்ஸ் கூட நம்ம படிக்கல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருப்போம். இங்கே அதுதான் இருக்குது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நாம படிக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க, இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸு, நல்ல வேலை நமக்கு ஹிந்தி இருக்குது, கம்ப்யூட்டர்லாம் இல்லை, ஏன்னா பெருசாக கண்டுபிடிக்கல, அதனால அது கம்ப்யூட்டர் பேர்டு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா சரல் ரெட் கலர் இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த பிரிட்ஜிங்கே இருக்காது. இப்போ நம்மளுக்கு பாருங்க எப்படி போட்டிருக்கோங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக தான் இருக்குது ரெட் கலர் பார். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்படி போகும்னு மட்டும் பார்த்துக்கோங்க, அதுதான் போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்தோடனே லெசனு எடுத்தோடனே எல்லாம் போடு அப்படின்னா முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ செட்டிலிங் டைம் ஒரு 19 days, ஒரு இல்லைனா ஒரு 3 weeks அவங்க ஹேஸ் டு லேர்ன் த பேசிக் ஃபோனிக்ஸ் மெத்தடாலஜி, அட்லீஸ்ட் டு ரீட் ஃப்ளூயன்ட். அவங்க ஸ்பெல்லிங்ஸ் கரெக்டாக எழுதுலையா அது அடுத்த விஷயம், ரீட் பண்ணுறதுக்காக அந்த ஃபோனிக்ஸ் மெத்தடாலஜி தானே நம்ம எம்ஃபாசிஸ் பண்ணணும். அப்போ தமிழ்னா இங்கிலீஷ்லாம் சொல்லிக் கொடுக்கணும்ல. அப்போ அந்த ஒரு மாதம் வந்து அவனுக்கு என்ன பண்ண, எடுத்த உடனே படிடா லெசன் தானே அவன் படிக்க மாட்டான், இது நாட் ஷோ இன்ட்ரெஸ்ட். இப்போ எடுத்தோடனே ஏபிசிடி இருந்து போனால் அவன் என்ஜாய் பண்ணுவான். எனக்கு இது ஈஸியாக இருக்குது. அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், திருப்பி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணும்போது ஃபீல் இன்ட்ரெஸ்டட், அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது, அவனுக்கு செட்டிலிங் டைம் கொடுக்கணும். ரைட்? அதுக்கு இப்போ நம்ம எல்லாமே லேடிஸ் தான், டக்குனு கல்யாணம் பண்ணி போனோடனே ஃபஸ்ட் நாளே சமைக்கிறோமா, நமக்கு எது எங்கே இருக்குதுன்னே தெரியாது, பாத்திரம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, ஆளுங்க புதுசு, சேம் சைக்காலஜி. நம்ம இவ்வளோ அடல்ட்ஸு, நம்ம அதை டேக்கர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இட் டேக்ஸ் 1 year ஃபார் அ வுமன்.
at the age of 27. Look at that child. அப்போ டீச்சர் புதுசு, அப்போ இது யாருனே தெரியாது, பிடிக்குதா பிடிக்கல எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம நியூ இன்க்ளாஸ் பார்க்குறோம், நியூ டீச்சரை பார்க்குறோம், புது விஷயம் சமைக்கிறதுக்கு எங்கே கற்றுக்குறோம், புது விஷயத்தை எங்கே எப்படி ஸ்பெல் பண்ணணும் கற்றுக்குறோம். நீங்கள் எப்படி டைம் கொடுக்கணும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா புக்கை முடிக்கிறது தான் அவரோட கான்செப்ட். என்னோட விஷயம் புக்கை முடிக்கிறது இல்லை, என்னோட விஷயம் அவன் செட்டில் ஆகணும், அவன் ஹாப்பியாக அதை பண்ணணும், அவனாக பண்ணணும். நாம் வந்து ஃபெசிலிட்டேட் தான் பண்ணணும். நான் இன்னுமே என்ன சொல்லுவேன்னா, டீச்சிங் ஓல்ட் ஃபேஷன். நாம் படிக்கும்போது டீச்சர்ஸ், இப்போ நான் வச்சுருக்கிறது எல்லாமே ஃபெசிலிட்டேட்டர்ஸ். அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் தான் பண்ணணும். எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணணும், கைட் பண்ணணும். கைட்ஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவனாக லேர்ன் பண்ணணும். அதுக்கு டைம் கொடுக்கணும்னா முதல் அவங்க ரீடிங் இருக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எம் கிவிங் மோர் எம்பசிஸ் ஃபார் லாங்குவேஜ் அண்ட் மேத்ஸ் டில் பிரைமரி, கிரேட் 1 to 5. அப்போ நம்ம ரீகேப் பண்ணணுமா? ரீகேப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி படிங்க. நான் படிக்க மட்டும்தான் மேனேஜ் பண்ணுவேனே தவிர எனக்கு அர்த்தம் புரியாது, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. லாங்குவேஜ் அதே தான் இங்கிலீஷ்க்கு நடக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்ப்ரிஹெண்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம நிறையா புக்ஸ் கொடுத்துருக்குறோம். அது எப்படி நான் ஸ்டெப் வைஸாக எப்படி அதை வந்து நம்ம மைண்டை வந்து ஒர்க் பண்ண வைக்கணுங்கிறது தான் நம்ம பாயிண்ட். ஓகே, அவர் இங்கிலீஷ் கரிக்குலம் இந்த எக்கோ சிஸ்டம் நான் சொன்னேன். இங்கிலீஷ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ புக்ஸ் இருக்கும், எதுக்கடா அவ்வளோ புக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு யோசிப்பீங்க. கரெக்டாக நீங்கள் ஏன் நான் சொன்னேன்னா அந்த மலையாளம் மாதிரி தான் பாயிண்ட். அப்போ ஃபஸ்ட்டு நான் மலையாள லெட்டர்ஸ் நான் லேர்ன் பண்ணணும். கரெக்ட். இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த மீட்டிங் பற்றி நீங்கள் மலையாளத்தில் பேசுகிறோம்னா என்னால் முடியாது. எனக்கு என்ன லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இருக்காது, இல்லை எழுதுனாலும் எழுத தெரியாது, எனக்கு ஸ்பெல்லிங்ஸ் தெரியாது, அப்புறம் அது எழுதுறதுக்கான கிராமர் எனக்கு தெரியாது, அப்படி எழுதுனது எனக்கு அர்த்தம் கரெக்டான படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாது. நான் ரொம்ப க்ரியேட்டிவாக இந்த மீட்டிங்கை பற்றி என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா இன் சம் அதர் லாங்குவேஜ்? முடியாது. அப்போ என்னன்னா க்ரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் ஒன்று இருக்கும். எந்த குழந்தை இப்போ சொன்ன மாதிரி தான், அன்னை சொன்ன மாதிரி கைத்தட்டுறது தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தேங்க்யூ எக்ஸாம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தன் இப்படி யோசிப்பான், நான் இப்படி தட்டினா எனக்கு சத்தம் வருதுமா, இன்னொருத்த தலையை தட்டி கூட சத்தம் வருதுமா. அது அவனோட க்ரியேட்டிவிட்டி. அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்போ லாங்குவேஜ் வந்து நம்ம அவனுக்கு வந்து இன்பில்ட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். தமிழில் பண்ணிடுவான், ஹிந்தியில் பேசுகிறவங்க ஹிந்தியில் பண்ணிடுவாங்க, இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷில் பண்ணிடுவான், மலையாளிஸ் வந்து மலையாளத்துக்கு பண்ணுவாங்க. நம்மளால் பண்ண முடியுமா மலையாளத்துலன்னா முடியாது. ஸோ அது ஒரு பாயிண்ட். அப்போ நமக்கு லிட்ரஸி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், லாங்குவேஜ் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் அ சைல்ட் கிரியேட்டிவ். ஹீ இஸ் கிரியேட்டிவ் ஆல்ரெடி, டு எக்ஸ்பிரஸ் இஸ் கிரியேட்டிவிட்டி த்ரூ லாங்குவேஜ். அவன்னா வாயில் சொன்னால் தான் கிரியேட்டிவிட்டி நமக்கு புரியும், இல்லைன்னா எழுதுனா புரியும். ரெண்டுக்குமே லாங்குவேஜ் வேணும், வேறு வழியில் படிச்சு தான் அவங்க இங்கிலீஷ். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்பவரிங் அ சைல்ட் டு டிகோட் த வேர்ல்ட் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த புக் எல்லாம் வச்சுருப்பாங்க, பேபி பிங்க் புக்கு. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ நைட் தூங்கும்போது, ஆக்சுவலி லைப்ரரி புக்ஸ் ஐ வாண்ட் சில்ட்ரன் டு ரீட் மோர் புக்ஸ். பட் இனிஷியலி அவனுக்கு என்ன பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக நான் இந்த புக் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்டோரிஸ் இருக்குது. அதை வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு ரொம்ப இனிஷியலாக குழந்தை இருக்குன்னா அது ஈஸியாக இருக்கிற மாதிரி நாங்கள் சேனல் பண்ணி இந்த குழந்தை கொடுத்துருக்குறோம். நைட் தூங்கும்போது கண்டிப்பாக இந்த புக்கை தலைமையில் வச்சுட்டு ஒரு ரீட் பண்ணிட்டு தூங்க சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஸ்டோரி, எனி திங். இது எதுக்கு அப்படின்னா, பியாண்ட் மெமரைசேஷன் வி கேன் ஜஸ்ட் ஸ்பெல் த வேர்ட்ஸ் அண்ட் டெல். இப்போது எனக்கு என்னென்னா, நான் படிக்கிற ஞாபகம் இருக்குது, எனக்கு வந்து இப்படி கை வச்சு சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. ஏன்னா எனக்கு அப்போ ஃபோனிக்ஸ் தெரியாது. இப்போ அவங்க என்ன படிக்கிறா, எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஃபோனிக்ஸ் நீங்கள் அவங்க சொல்லி கொடுத்துட்டோம். அவனுக்கு தெரியாதோட எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்த ஃபோனிக்ஸ் கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணால், அம்மா பிஸியாக இருந்தாலும் சரி, அம்மா வீட்டில் எல்லாம் ஃபங்க்ஷன் போயிட்டாலும் சரி, அவங்க புக்கை வச்சுட்டே இருந்தானா அவன் எதையும் ஒன்று எழுத்து கூட்டி ட்ரை பண்ணுவான். இப்போ மூணு படிக்கிறான், அவனுக்கு மூணுனா என்னன்னு தெரியும். வி கேன் கனெக்ட் வித் ரியல் வேர்ல்ட். அவனுக்கே தெரியும், படிக்க ஆரம்பிப்பான். ஸோ இட்ஸ் நத்திங் பட் திஸ் புக் இஸ் சம்திங் தட் கிவ்ஸ் த சைல்ட் த பவர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரேதர் தேன் மெமரைசிங் த ஸ்பெல்லிங்ஸ். நமக்கு டைம் இருக்குது, ஆனால் இப்போல்லாம் நமக்குலாம் பசங்களுக்குலாம் டைம் கிடையாது, பிஸி லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ அந்த ரோட் மெமரைசேஷன் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே கேன் ஜஸ்ட் ஈஸிலி ஸ்பெல் the sounds and read. So this book plays an important role in reading spellings, writing spellings using simple phonics tools. அப்போ இது நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். இப்போது நான் ஒரு நியூ லாங்குவேஜில் ஸ்பெல்லிங்ஸ் படித்து பழகிட்டேன், ரீடிங் படித்து பழகிட்டேன் இந்த புக்கை வச்சு. நெக்ஸ்ட் இப்போ அது பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் மட்டும் படித்தா போதுமா? பத்தாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ வாண்டட் டு ஃப்ரேம் அ ப்ராப்பர் சென்டென்ஸ் யூஸிங் அ சின்டாக்ஸ். ஸோ அப்போ the art of grammar plays the role. Okay, it's the foundation of effective writing, not only writing, even speaking. Speaking to writing to proper English la நம்ம how are you கேக்குறதுக்கு are you how னு கேட்டா புரியுமா?
அப்போ ப்ராப்பர் சின்டாக்ஸ் வந்து பழகணும்னா இந்த கிராமர் புக் மஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அபவுட் வாய்ஸ் நாட் ஜஸ்ட் ரூல்ஸ் நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நாமெல்லாம் தமிழ் இலக்கணம் படிச்சுட்டு இப்போ தமிழ் பேசலை, நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. இதை பார்த்து சென்டென்ஸ் நம்ம ஏதாவது இலக்கணம், இப்போ தான் இலக்கணம் தான் புரிய மாட்டேங்குது, தமிழ் புரியுது. இப்போ இவனுக்கு எப்படி இருக்குன்னா கிராமர் புரியும் ஆனால் பேச தெரியாது. அப்போ திஸ் இஸ் நத்திங் அபவுட் வாய்ஸிங் அவுட். அப்போ வீட்லேயுமே என்கரேஜ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுறதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொண்டு வந்துட்டோம் மேம். வி ஆர் கலெக்டிங் ஃபைன் ஃபார் தோஸ் சில்ட்ரன் வாஸ் ஸ்பீக்கிங் இன் தமிழ். பிகாஸ் எனக்கே ஞாபகம் இருக்குது, எனக்கு வந்து வந்த லாங்குவேஜ் வந்து எப்படி அப்படின்னா, இல்லை நானும் யோசிச்சு நான் எப்படி இங்கிலீஷ் பேசி பழகினேன் அப்படின்னா, எங்கள் கிளாஸில் ஒரு பானை இருக்குன்னு எனக்கு அந்த பானை ஞாபகம் இருக்குது. யாரெல்லாம் பேசுகிறாங்களோ ₹1 ஃபைன் போடணும், வீட்டில் போய் ₹1 கேட்டால் அடி கிடைக்கும். ஸோ இது எதுக்காகனா எங்கள் வீட்டில் இது ஏன் இங்கிலீஷில் தமிழில் பேசுகிறேன்னு எனக்கு கேட்பாங்க, எனக்கு கொஸ்டின் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஐடியா வரும், இந்த அமௌண்ட் வச்சு we are not going to do anything, but this is just a you know what something for the parents also to know why you are frequently speaking in Tamil and asking money. நீங்கள் கொஸ்டின் பண்ணுவீங்கல்ல, பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். நான் அப்புறம் ஒரு பயம் இருக்கும், ஐயோ அம்மாட்ட போய் கேட்ட திட்டுவாங்க, நான் கம்மி இங்கிலீஷில் பேசுகிறேன், நான் கம்முனாது உட்காருவான், நான் அதை சொல்லிடுவேன், கம்முனே உட்காராதான்னு சொல்லிடுவேன், தப்பாவது பேசி இங்கிலீஷ்லன்னு சொல்லிடுவேன். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அது நிறையா பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது. நீங்கள் பணம் கேட்குறீங்க, அது இந்த பணத்தை வச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை மேம், திருப்பி ஏதாவது குழந்தைங்களுக்கு தான் கிஃப்ட் தான் வாங்கி கொடுக்க போகிறேன், நல்லா இங்கிலீஷ் பேசும்போது அதை கிஃப்டாக கொடுத்துட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இது கண்டிப்பாக இருக்கணும். இதில் நான் எந்தெந்த சேஞ்சஸும் நான் ரூல்ஸில் பண்ண போகிறதில்ல, இது ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ அன்யூனிஃபார்ம், கம்மிங் லேட் டு ஸ்கூல், எவ்ரி திங் வெரி feasible amount of fine will be collected. And so I am getting permission from you all to leave this to happen. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த புக் கொடுத்துருப்போம். இதுதாங்க நிஜமான இங்கிலீஷ் புக்கு, எல்லா ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு கதை இருக்கும், கதைக்கு அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக இது எதுக்கு அப்படின்னா இந்த LSRWக்காக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ உனக்கு ஒரு கதை படித்தானா 4 கொஸ்டின் கேட்டால் அவன் எழுதுவான், அந்த கதையை டீச்சர் சொல்லுவாங்க, காதில் கேட்பாங்க. அந்த LSRWங்கிறது எல்லா குழந்தைக்கும், தவழ்கிற குழந்தையிலேருந்து இப்போ ஸ்கூல் வர குழந்தை வந்து LSRW இஸ் இம்பார்ட்டன்ட், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். கரெக்டுங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்கூல் வர குழந்தைனால இந்த 4 LKGலேருந்து பண்ணிடுறாங்க. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் போடுறாங்களா, ரைட்டிங் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங்னா கதை சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று வந்துருக்கு, அந்த குழந்தைய சொல்ல வைக்கிறாங்க, ஷோ அண்ட் டாக் ஏதோ ஒன்று சொல்ல வைக்கிறாங்க. அப்புறம் லிசனிங்னா டீச்சர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்குறது கூட லிசனிங் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங், கண்டிப்பாக அது ABCD ரீட் பண்ணுறான், போர்டில் இருக்குது. ஸோ இந்த LSRW இஸ் இம்பார்ட்டன்ட். இதை கொண்டு வரதுக்கு ஒரு கதை நமக்கு கண்டிப்பாக வேணும், அது வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு அவனை எழுத வைக்கிறதும் கண்டிப்பாக வேணும். அதனால் இது இட்ஸ் அ ரூட்டீன். இது கண்டிப்பாக இருந்தால் தான் மற்ற ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஓவராலாக டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு புதுசாக இருக்கும், சூப்பர் காம்ப்ரிஹென்ஷன். இது நான் வச்ச மீட்டிங்க்கு மெயின் ரீசனே இந்த புக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் வச்சதே. இம்பார்ட்டன்ட் திங் டு பி ஃபாலோட் ஹியர் இஸ் டு டாக் அபவுட் திஸ் புக். Why? See, I am telling them understanding the world. It is a foundation of understanding of what they read. See, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் is nothing but it develops a comprehending skill. நான் இப்போ சொன்னது தான், ஒரு பேராகிராஃப் என்னால் ஒரு லைன் ஹிந்தியில் படிக்க முடியும், பட் ஐ டோன்ட் நோ த மீனிங். அப்போ அர்த்தம் புரியும் போது தான் அந்த எழுதுறதுக்கே ஒரு வேல்யூ இருக்குது. அர்த்தமே புரியாதான் எதுக்கு எழுதி காமிக்கணும்? எழுதி காமிச்சோன்னா அதை படித்தா அப்போ அந்த காம்ப்ரிஹெண்டிங் ஸ்கில் எப்படி இங்கிலீஷில் கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த சூப்பர் காம்ப்ரிஹென்ஷன் புக்கால் மட்டும்தான் முடியும். இது எப்படி அப்படின்னா நத்திங் பட் ஒரு ஸ்டோரி இருக்கும், உங்களுக்கு வீக்லி 2 அதே ஸ்டோரி தான் வரும். ஒரு நாள் ஸ்டோரி ரீட் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் பண்ணுவான், அடுத்த நாள் அடுத்த வாரம் வந்து அதே ஸ்டோரி படிச்சுட்டு அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பண்ணுவான். 2 டைம்ஸ் ஸ்டோரி படிக்கும்போது அவனுக்கு இன்னும் நல்லா அந்த கதை புரியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வரும், தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். ஏன் நான் வீக்லி ஒன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த பசங்க இந்த டே ஃபுல்லாக பிஸியாக தான் இருப்பாங்க. வீக் டேஸ் ஃபுல்லாக ஹோம் ஒர்க்கு படிக்கிறது எக்ஸாம்பிள் பிஸியாகவே இருப்பாங்க. இந்த சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் லீஷரான டைம் இருக்கும். அந்த லீஷர் டைமை ஃபோனு மொபைலு அப்படி இப்படின்னு வேஸ்ட் பண்ணாமல் they can use this for this comprehension book. இந்த எந்த ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லையா அந்த காம்ப்ரிஹென்ஷன் புக் அவன் பண்ணணும். ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பான் கீழே, அது வந்து அதுக்கும் லெசனுக்கு எக்ஸாமுக்கு எதுக்குமே சம்மந்தம் கிடையாது, அது ஒரு தனி கதை, அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். அது கண்டிப்பாக அந்த குழந்தை அவனே தான் படிக்கணும். தமிழ்னா நீங்களே ரீட் பண்ணி காமிச்சிட்டு இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுன்னு சொல்லக்கூடாது. எழுத்து கூட்டியாவது எப்படியாவது அவன் படிக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் மார்க் போடுவோம். இனிமேல் ஆன்லைன்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் ஷேர் பண்ணிடுவோம். So for example, if one child is doing it very fluently and she is submitting it on time, mark will be allotted. Internal marks போடுறோம் இல்லைங்களா, எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஜென்ரலாக என்ன, இது வந்து ஒரு ஓப்பன் ட்ரூத். and I'm so proud to say this openly. என்னன்னா எல்லா ஸ்கூல்ஸும் நல்லா படிப்பான், சரி 10 போடு, சுமாராக தான் படிப்பான், 8 மார்க் போடு. இனிமேல் அது வேண்டாம்.
சின்சியராக அந்த காம்ப்ரிஹென்ஷன் ஃபாலோ பண்ணான்னா இன்டர்னல் மார்க்ஸ் இதை பேஸ் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லியாச்சு மேம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் ஆகிடும். இப்போது அதுவே வாட்ஸ்அப்பில் மேம் வி கேன் டெல் த பேரண்ட்ஸ் நாட் டு ஸ்டாப் டவுன்லோடிங் த அதர் வீடியோஸ். இப்போது உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அது மேம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த வேறு எதுவுமே டவுன்லோட் ஆகாது, உங்கள் ஃபோன் ஃபுல் ஆகாது. நிறைய பேர் அதனால வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருப்பீங்களா, இப்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹெல்ப் அனுப்பிடுவாங்க. எப்படி வந்து நீங்கள் அதை மற்ற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் குட்டீஸ் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். உங்கள் ஃபோன் லோட் ஆகாது. ஏன்னா அது பெரிய ஹிண்ட்ரன்ஸ். ஈவன் ஐ ஃபீல் தட். அது நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு மற்ற வீடியோஸ் டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் புக் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு இப்போ லிட்ரேச்சர் கூட லிட்ரேச்சர் ப்ரீவியஸ் இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கதையிலே தான் நம்ம எக்ஸாமில் கொஷின் கேட்போம். இது ஒன்றும் பெரிய டீலே கிடையாது. இப்போ நான் பாக்ஸ் அந்த ப்ரோன் இருக்குன்னு வைங்க, இந்த லெசனையே தான் கிளாஸில் சொல்லி தருவோம், இதே தான் எழுத வைப்போம், இதே தான் டெஸ்ட்டில் கேட்போம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். வேற திஸ் ஒன் இஸ் நியூ ஸ்டோரிஸ் வில் கம். இந்த இடத்துல அவனுக்கு படித்து அது புரியுதா அப்படின்னு செக் பண்ணுறது இட்ஸ் யுவர் டியூட்டி. கண்டிப்பாக பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் தான் ஒரு தமிழோட இங்கிலீஷோட பண்ணி அனுப்பிச்சிடுங்க. அந்த குழந்தையோட கதையை ரீட் பண்ணுறதை கண்டிப்பாக வீடியோ பண்ணிடணும். நான் டெய்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொன்னால் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரொம்ப வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ப்ளீஸ் ஸ்பேர் டைம் to record the Tamil and the English reading, so that I will also see all the videos and check to how much extent the child is able to read and understand that, so that we will help. We will render help from our side. அதுக்காக தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இது எல்லாரும் கொஞ்சம் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிங்க. தம்ஸ்அப். நான் தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாரும் ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க. இதை யாரெல்லாம் பார்த்தீங்க உங்கள் குட்டீஸ் புக்கில் இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிட் இருக்குது. கிரிட்டுக்குள்ளே எல்லா இந்த ஸ்பெல்லிங்ஸை தாண்டி அந்த லெசனுக்குள்ளே ஒன்றுமே இல்லைங்க. இந்த கிரிட்டு தான் ஒரு ஃபோனிக்ஸ் கிரிட்டு. அவனுக்கு இதெல்லாம் தரோவாக தராங்க. இப்படியே தான் 6th வரணும் படிப்பான். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை 6th வரணும். அவன் காலை அடைச்சிட்டு இருந்தால் கூட அவன் மண்டையில் ரெஜிஸ்டர் ஆகிடும். வேறு வழியில் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த 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 கிரிட்டை ஃபஸ்ட்டு தரோ பண்ண வைங்க. நாமெல்லாம் எப்படி படிச்சோம்னா தப்பாக தலைகளாக படிச்சிருக்கோம். எப்படி படிச்சோன்னே தெரியல. ஃபஸ்ட் லெசன் நடத்திடுவாங்க. அப்புறம் தான் ஸ்பெல்லிங்ஸ் படிப்போம். இட்ஸ் அ ராங் மெத்தட். எப்படி படிச்சோன்னே தெரியல. ஆக்சுவலி ஃபஸ்ட் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் வெல்வர்ஸ் ஆகிடுங்க. நாங்களே சொல்கிறோம் ஸ்பெல்லிங்ஸ் படிக்க டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெல்லிங்ஸும் சொல்லித்தராங்க ரூல்ஸ் படி. அதே சமயம் அந்த மீனிங்கும் சொல்லித்தராங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா வாட் இஸ் தட்னு கேட்டு பழகுங்க. படித்தா மட்டும் போதும் விட்டுறாதீங்க. அது வந்து அர்த்தம் தெரியணும். அர்த்தம் தெரியலன்னா வேஸ்ட்டு. அது படிக்கிறதே வேஸ்ட்டு. இப்போ காம்ப்ரிஹென்ஷன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யுவர் டியூட்டி இஸ் இது டெய்லி உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஹோம் டெஸ்ட்டு ப்ளீஸ் ஒரு 5 minutes. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே சொல்லி கொடுத்துருவோம். நாங்கள் சொல்லி கொடுக்காமலாம் எதையும் அனுப்ப மாட்டோம். இங்கேயே கிளாஸ்லேயே டீச்சர்ஸும் சொல்லி கொடுத்து ஃபஸ்ட்டு 6 blocks படிங்க, அடுத்த 6 blocks படிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹோம் டெஸ்ட்டு கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணி ஒரு மார்க் போட்டுருங்க. ஒரு 10 வேர்டு வச்சிங்கன்னா ஹவு மெனி தேர் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஸ்பெல்லிங்ஸை மனப்பாடம் பண்ண வைக்கிறதுலாம் ஸ்கூல் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வைக்கவோ இல்லை அதர் ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண முடியாது. ஸ்பெல்லிங்ஸ் வந்து அவனே இப்போ சொல்லி கொடுத்துருவோம். ப்ளீஸ் டேக் அ டெய்லி டெஸ்ட் வரும். டெய்லி ஹோம் டெஸ்ட் வந்து ஸ்பெல்லிங்ஸ் பார்த்து அதர் ஹோம்ஒர்க்ஸ் வில் ஆல்சோ கம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தான். இப்போ இது நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த லெசனுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அவன் சரளமாக ரீட் பண்ணிடுவான். அர்த்தமாக தெரிஞ்சிச்சுன்னா அவன் காம்ப்ரிஹெண்ட் பண்ணிடுவான்ல. இதில் எப்படின்னா வாழைப்பழத்தை உரிச்சு ஊட்டி விடுற மாதிரி தான். இதுக்கு மேலே இதை வந்து பிரேக் டவுனே பண்ண முடியாது. அதனால பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மேத்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாம் போன வருஷம் கிளாஸ் ஒர்க்கு ஹோம் ஒர்க்கு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணோம். என்னோட இது என்ன அப்படின்னா நான் மேத்ஸ் மேம் போட்டு ஃபஸ்ட்டு தான் கேட்டேன், உங்களோட ஃபைனல் ஆப்ஜெக்டிவ் என்ன? போர்டை பார்த்து காப்பி பண்ணணுமா இல்லை மேத்ஸ் கேல்குலேஷன் போடணுமா? நான் மேத்ஸ் கேல்குலேஷன் போடணும் மேம், அப்புறம் இருந்து ஒர்க் போடுங்க அப்படின்ட்டு. பட் ஷி டிட் டே அண்ட் நைட் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். ஹோம் ஒர்க்கும் பண்ணுவோம், கிளாஸ் ஒர்க்கும் பண்ணுவோம், பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இதை வந்து நான் நாமளே என்ன பண்ணோம், ஆடுன்னு போட்டு நான் செம்ம காப்பி பண்ணி அடிஷன் சிம்பிள் போட்டு அதுவும் ஒரு ஸ்கில் தான், அதை பண்ணலாம். பட் அதுக்காகவே அதவே பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்தில் ஒரு 5-6 சம் போடுற நேரத்தில் 10 சம் போட முடியும். அதனால் இது எல்லாமே வந்து நாங்கள் இது பிரிண்டடாக கொடுத்தாச்சு குழந்தைங்களுக்கு. ஸோ இதை நல்லா வெல்வர்ஸ்டாக பண்ணினாலே நல்ல கால்குலேஷன் ஸ்பீடு வந்துடும். ஸோ எவ்வளோ பண்ண முடிஞ்சோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயல்திறன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை தமிழ் என்ன பண்ணுறோம்னா 2 டீச்சர்ஸ் போட்டுட்டோம். ஒன் இஸ் ஃபார் டீச்சிங் இலக்கணம், த அதர் ஒன் வில் டீச் த ப்ரோஸ். இப்போ நம்ம யூஸ்வலாக இருக்குன்னா பிரித்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. இலக்கணத்தையே போயிட்டு அப்படின்னா என்ன பண்ண பாட முடிக்கலன்னு சொல்லி வேகமாக பாடத்தை முடிச்சுட்டு இலக்கணத்துக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்கனால 2 டீச்சராக பிரிச்சிட்டோம்.
இலக்கணம் டீச்சர் வாட்டுக்கு அவங்க போர்ஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, தமிழ் டீச்சர்ஸ் வாட்டுக்கு அவங்க கதைய லிட்ரேச்சர் பார்ட் போயிட்டு இருப்பாங்க. இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, தமிழ் வந்து யாரும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்க வேண்டாம். அதுவும் வீக்லி ஒன்ஸ் இந்த புக்லேயே நான் கிரேட் 2 புக் போட்டிருக்கேன். திஸ் வில் கோ ஃபார் ஆல் டில் கிரேட் 5. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இனிமேல் தான் வரும். கிரேட் 5 வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட் ஆஃப் த புக் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் தான் இருக்கும். தமிழ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். கண்டிப்பாக அவன் தான் ரீட் பண்ணணும், நீங்கள் ரீட் பண்ணக்கூடாது. Okay, Hindi students is different. They will follow the Hindi syllabus. Tamil students, they have to do both English and Tamil comprehension at the weekend. Okay, next to that. This is very, very, very important. This is our tentative weekly plan. சரிங்களா? இப்போ என் பையன் சிஎஸ் அகாடமியில் தான் படிக்கிறான். ஆனால் அவன் ஸ்கூலில் என்ன நடத்துகிறாங்க இன்னொரு எனக்கு தெரியாது. என் பையன் கரெக்டாக சொன்னதும் கிடையாது. எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. என்ன போயிட்டுருக்கோம், இப்போ என்ன சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, இவனுக்கு அது தெரியுமா தெரியாதா அப்படின்லாம் வந்து எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. நான் அதுக்கப்புறம் தான் இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். இட்ஸ் அ டென்டேட்டிவ் வீக்லி பிளான். ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த பேஜை முடிக்க முடியும், சம்டைம்ஸ் முடிக்க முடியாது. அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல புரிதல் கம்மியாக இருக்கும். அப்போ நிறைய இடத்துல டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ டென்டேட்டிவ் வீக்லி பிளான், பட் we will try to complete the given. Next page and show in detail. இதில் பாருங்க நீட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராமரில் என்ன பண்ணுறோம், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் என்ன எடுக்கிறோம், தமிழ் இணையமுட்டலில் என்ன பண்ணுறோம், மேக்ஸில் எந்த பேஜ் நம்பரில் எந்த சம் போடுறோம், இவிஎஸ்ல என்ன ஸ்பெல்லிங்ஸாக இல்லை எக்ஸசைஸாக என்ன பண்ணுறோம், கீழே ஹோம்ஒர்க் இருக்கும். ஹோம்ஒர்க் வேணால் நாங்கள் டைரியில் தான் அனுப்புவோம். பிகாஸ் இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ். I said it's a tentative weekly plan. It's not a strict weekly plan. That strict weekly plan follow பண்ணாலே அது ஃப்ளாப் தான். பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆனால் டென்டேட்டிவாக உங்களுக்கு ஐடியா இருக்கும். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, லீவ் போடுறது கம்மியாகும். மேபி இன்ட்ரடக்ஷன் டு ஒரு நியூ டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ மே அவாய்ட் டேக்கிங் லீவ். ஒன்று. ரெண்டாவது, ஒரு லாங் லீவ், ஒரு குழந்தைக்கு ஃபீவர் ஹோல்ட் பண்ணிக்கிறான், பட் அவன் வீட்டில் மேனேஜ் பண்ணிக்கிறான் அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண வச்சுட்டிங்கன்னா இன்கம்ப்ளீட்ஸ் குறைஞ்சிரும். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாது, அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. அதனால் ஹோம்ஒர்க்கு வந்து டைரி போயிக்கலாம், பட் டீச்சர்ஸ் will try to stick on to this. We will try 90% to stick on this. பட் அந்த வீட்டுக்குள்ளேயாவது முடிக்க ட்ரை பண்ணும். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர்ஸ். இனிமேல் வந்து நம்ம இந்த சர்க்குலர் லாஸ்ட் இயர் வந்து we will stick இந்த டைரினோ. இட்ஸ் such a hindrance and waste of time. I'm thinking it's a waste of time for the children. டைரி எடுத்து மேலே வச்சுட்டு டீச்சர் ஒருத்தரோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். It's also waste of time for the teachers. Here after e-circulars will be sent through WhatsApp. ஏன்னா நம்ம ஹோம்ஒர்க்கில் டைரியில் தான் அனுப்புகிறோம். ஆனால் டெய்லி குழந்தை டியூஷன் பார்த்தா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சர்க்குலர் அனுப்புவோம். ப்ளீஸ் அந்த சர்க்குலர் கோ த்ரூ பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி 3 அனுப்ப ட்ரை பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ப்ளீஸ் சென்ட் அ வாய்ஸ் நோட் த்ரூ வாட்ஸ்அப். வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 ஹவர்ஸில் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்படி ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன், பிகாஸ் தே ஆல்சோ ஹேவ் ஃபேமிலி, தே ஆல்சோ ஹேவ் அதர் ஒர்க். ஸோ கீப் ஆன் ஃபோனை அட்ரஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ எனிதிங் இம்பார்ட்டன்ட் யூ ப்ளீஸ் கால் ஆர் த்ரூ வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட். இட்ஸ் பெட்டர் டு கம்யூனிகேட். ஸோ வி ஆர் ஸ்டிக்கிங் டு திஸ் e-circulars. Here after no external circular slips will be stuck in the diary. Okay, and also if something is sent, we will also give a diary note that please check the WhatsApp for updates. எனக்கு கேட்டால் அது கூட வேணாம், கொஞ்சம் விஜிலெட்டாக பார்த்துடலாங்கிறேன். பார்த்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் அந்த குழந்தை காப்பி பண்ணுற டைம் மிச்சமாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டேஸ். இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேம் 4 சாட்டர்டே ஸ்கூல் வைக்கிறீங்க, என்னால் வெளியே ஃபேமிலி டைமே இல்லை அப்படிங்கிறது. இட்ஸ் ரியலி ட்ரூ. வி ஸ்போக் வித் த மேனேஜ்மெண்ட். நவ் 2 சாட்டர்டேஸ் ஆஃப் வந்து வாங்கியாச்சு. அதுவும் அப்படி தாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை. சம்டைம்ஸ் அந்த மந்த் நிறையா லீவ் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம வி வில் கேன்சல் அவுட் தட். நாங்கள் ஒரு ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு வீக்லி பிளான் வருது இல்லையா, அதுலேயே உங்களுக்கு ஹாலிடேஸும் வந்துடும். உங்களுக்கு ரம்ஜான் இது வருது நடுவில் அப்படின்னா அந்த ரம்ஜான் டேவும் வந்துடும், உங்களுக்கு அந்த டே ஹாலிடேவும் வந்துடும். அதனால் உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் ஹாலிடேஸ் எல்லாம். அதனால் இன்னைக்கு லீவா நாளைக்கு லீவான கன்ஃபியூஷன் வேண்டாம். திஸ் டைம் வி ஆர் ஸ்டிக்கிங் டு ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சாட்டர்டேஸ் டு டேக் ஆஃப். முதல் செகண்ட் சாட்டர்டே மட்டும் விட்டுருந்தோம். 1 and 3 சாட்டர்டேஸ் நம்ம ஆஃப் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்டிங் டு ஆக்சுவல் சாட்டர்டேஸ். இப்போ குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி சாட்டர்டேஸ் வரதுக்கு பிரியப்படுறது இல்லை. தே வாண்ட் டு டேக் 2 days லீவ். Even though we give 2 Saturdays off, they want another 2 Saturdays to take the leave on their own. That should be avoided. ஏன் அவாய்டட் அப்படின்னா we avoid plan group projects. இப்போ கிளாஸ் டைமில் அது பண்ண முடியும். இப்போ ஜெர்மினேஷனா ப்ராஜெக்டாக அது சாட்டர்டே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஒரு பிளான். அவனை வர வைக்கிறதுக்கு தான் இந்த பிளானே. சாட்டர்டே வந்து ஜாலியாக இருக்கும். நாங்கள் பிளானிங் ஃபார் மூவி டைம்.
நிறைய சூப்பர் மூவிஸ் இருக்குது, ஹிந்தி மூவிஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. நாங்கள் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஆன் இங்கிலீஷ் மூவிஸ். தே ஷுட் சி அண்ட் என்ஜாய் தேர். அவன் ஜாலியாக அவனும் வரணும் ஸ்கூலுக்கு. அவன் இதனால பேக்கை தூக்கிட்டு சீரியஸாகவே வந்துட்டான். இனிமேல் அவன் ஜாலியாக வரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு இந்த மூவி டைம் வந்து நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். இட் இஸ் அன் இமோஷன் பிளான் தட் they should learn something externally seeing the movie, some values, some cultural values, or some new languages, or the pronunciation how they do, like that. Then we are planning for a sharing lunch only on the Saturdays. அதுக்கு அன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் போட்டு தர மாதிரி அவ்வளோல தர வேணாம். சம்திங் ஃபியூ எக்ஸ்ட்ரா த ஃபேவரட் ஃபுட் ஆர் த ஃபேவரட் ஸ்நாக்ஸ். மூவி டைமில் நாங்கள் ஸ்நாக்ஸாக ஃபேவரட்டாக கொண்டு வந்து பெஞ்செலாம் தள்ளி போட்டு பெட்ஷீட்ஸ்லாம் விரிச்சு விட்டு நாங்கள் ஜாலியாக வந்து ஒரு ஹோம் தேட்டர் மாதிரி மாற்றிட்டு நாங்கள் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ அவங்க வந்து ஜாலியாக வரணும். அது ஏதாவது லேர்னிங் இருக்கணும். இந்த ஜாலியில் ஒரு லேர்னிங் இருக்கணும். அவனுக்கே தெரியக்கூடாது அது. அதனால் அன்றைக்கி போட்டு ஷேரிங் லஞ்ச். அதர் தேன் தட் வி ஆர் நாட் என்கரேஜிங் ஷேரிங் லஞ்ச். பிகாஸ் நம்ம குழந்தை இவ்வளோ சாப்பிட்ருப்பான், நாம் ஒரு கணக்கில் இருப்போம். பட் அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அது போயிடும். ஷேரிங் இஸ் அ குட் திங். அதை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால அதை அந்த வேல்யூஸை எம்ஃபசைஸ் பண்ணுறோம். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இன் காம்படிஷன். படிக்கிறோம், எழுதுகிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், மார்க் வாங்குகிறோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எவ்வளோ மார்க் வாங்கினேன்னு யாராவது யோசிச்சிங்களா? யாருமே யோசிச்சுருக்க மாட்டோம். ஏன்னா அது நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. இப்போ வந்து ஓகே அந்த மேம்கிட்ட போனால் ஓகே ஷி ஹஸ் அ கிளாரிட்டி, ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை தவிர இவங்க 10th எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, 12th எவ்வளோ, பிகாஸ் மார்க் டசன்ட் ஸ்பீக்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ஒன்லி வில் ஸ்பீக் இன் ஃபியூச்சர். இப்போ இருக்க காம்படிஷனில் நான் எல்லா வேலையும் பார்த்து நான் வீட்டில் தான் இருக்கணும் போல இருக்குது. இன்னுமே லாங்குவேஜ் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணிக்காமல் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கணும். அதனால் காம்படிஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணால் 50 rupees ஃபைன் வில் பி கரெக்டட். ப்ரியராக ஏதாவதுனா கண்டிப்பாக உடம்பு சரினா மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டா, இல்லை ப்ரியராக வெட்டிங் இருக்குன்னா ப்ரியராக ஒரு பெர்மிஷன் அந்த மாதிரி கேட்டுட்டு 100% பார்ட்டிசிபேஷன் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஸோ தட் இந்த ஃபஸ்ட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த ஃபைன் அமௌண்ட்லேருந்து ஏதாவது வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட. அந்த குழந்தையே வாங்கிட்டு சொல்லி நான் கொடுத்துடலான்னு இருக்கேன். இட்ஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் தி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேரிங். ஸோ இட்ஸ் வெரி வெரி கம்பல்சரி. காம்படிஷன் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எவ்ரி ஒன் டு ஸ்டே கனெக்டட். இதுவும் so we also designed the invitations for the invitation circulars for the competition. ஏன்னா என்ன வெறும் ஹெட்டிங் மட்டும் கொடுத்தா புரியாது. நாங்கள் எந்த மாதிரி ஜட்ஜிங் க்ரைட்டீரியா பண்ண போகிறோம், அவன் என்னென்ன திங்ஸ் அவன் கொண்டு வரணுமா இல்லை நாங்கள் கொடுக்க போகிறோமா, இது எல்லாமே இந்த சர்க்குலர்ஸ் மூலமாகவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் வரும். அகெயின் ஐம் டெல்லிங் இட்ஸ் இ சர்க்குலர். ஓகே, அதர் தேன் தட் திஸ் வில் பி கன்க்ளூட் பை கௌசல்யா. ஓகே, பட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு சே ஒன் மோர் திங். என்னன்னா இந்த தடவை எக்ஸாம்ஸ் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக தான் இருக்கும். மார்க்ஸ் 20 மார்க்ஸ் அவன் எழுதுறான்னா இஃப் ஹி இஸ் ஸ்கோரிங் 10 மார்க்ஸ் இஸ் சூப்பர் ஸ்டூடெண்ட் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக கேட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது அவன் ஈஸியாக ஓவர் கான்ஃபிடென்ஸை படிக்கவும் மாட்டான். கொஞ்சம் மார்க் குறைஞ்சா கூட பயம் இருக்கும். அதனால இந்த தடவை மார்க்கை யாருமே பார்க்காதீங்க. உள்ள குழந்தை க்ரியேட்டிவாக ஒரு லைன் எழுதியிருந்தா கூட அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் நம்ம டீச்சர்ஸே ஸ்டார் போட சொல்கிறேன். ஸ்டார் எங்கே இருக்குன்னு தேடுங்க. ஸ்டாரே பேப்பரில் இல்லைன்னா பிடிங்க. ஒரு ஸ்டார் கூட ஏன் வாங்கலன்னு கேளுங்க. மார்க்கை விடுங்க. மார்க் டசன்ட் ஸ்பீக்ஸ் as I already said, but they have to attend thoroughly. கண்டிப்பாக கொஸ்டின் ரீட் பண்ணி ஆன்சர் அட்டன் பண்ணுங்கிறத நாங்களும் சொல்லித்தரோம். நீங்களும் எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பிகாஸ் they not even I have that bad habit. பார்க்கணுன்னா சரி இது கிளியர் தான் இருக்கும் அப்படின்னு போட்டுருவோம். அது வந்து தப்பாக போயிடும். அதனால த ரீடிங் ஹேபிட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதனால இன்னுமே நாங்கள் என்ன இது நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டெக்ஸ்ட் புக்கே நான் அகாடமிக் பிளானிங்க்கு மாற்றிட்டேன். அது வெல் ரிஃப்ளெக்டட். ஐ திங்க் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற புக்ஸில் இட் வில் ஸ்பீக் ஐ திங்க். பட் இதுக்கப்புறம் இன்னுமே ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ். இட் ஷுட் பி ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். கண்டிப்பாக அவங்க ஒரு விஷுவலாக ஒன்று பார்த்துருக்கணும். ஒரு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க குட்டி சொன்னாங்கன்னு தெரியல. வி ஹேவ் அ அண்டர் 3 கிளாஸ் ரூம். சூப்பராக இருந்தால் ஒரு அண்டர் 3 கிளாஸ் ரூம் கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு அவுட் சைட் என்வாயன்மெண்ட். அவன் அந்த பேசிக் இதுலேருந்து உடச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வெளியே வந்துகிட்டே இருக்கான். ஸோ அது வந்து இஸ் லைக் பட்டர்ஃப்ளை அவுட் ஆஃப் த பியூப்பா இஸ் அவுட். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்.